வணக்கம். ஓம் அகத்திசாய நமக. இப்போ நம்ம போடுற வீடியோ என்ன பண்ணால், லக்னத்தை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு கிரகங்களும் 12 கட்டத்தில் எங்கே இருக்கோ அதுக்கான பலன் சொல்கிறோம். அதாவது சூரியன் இந்த 12 கட்டத்தில் எங்கே நிற்கிதோ அதுக்கேற்ற பலன், சந்திரனுக்கு அப்படின்னு ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனி வீடியோ போடுறோம். ஏன் அப்படின்னா மொத்தமாக போட்டாக்கா 12x9 போட்டோம்னா நமக்கு 108 வீடியோ ஆகும். அதெல்லாம் ஒரு 18 மணி நேரம் ஆகும். அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால் என்ன பண்ணலாம், நம்ம ஒவ்வொரு வீடியோவை தனித்தனியாக போடுறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம போடுறது என்னன்னாக்கா, இது மகர லக்னத்துக்கான வீடியோ. யாருக்கு எந்த ராசிக்குன்னா 12 ராசிக்கும் தான் இது. ஆனால் லக்னம் மட்டும் மகர லக்னம். ஸோ சந்திரனை ராசின்னு சொல்லுவோம். சந்திரன் எந்த இடத்துல நிற்கிதோ அதுதான் அவங்களோட ராசி. ஸோ இந்த ஜாதகத்துக்கு மகர லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியான சந்திரன் எங்கே நிற்கிறாரோ அதுக்கான பலன். 7ஆம் இடம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது பேர் கலத்திரஸ்தானம்னு பேர். கலத்திரம்னா திருமணம். சமஸ்கிருதத்தில் கலத்திரம்னா தமிழில் திருமணம்னு அர்த்தம். இந்த திருமண வாழ்க்கை இந்த மகர லக்னத்துக்கு எப்படி இருக்குங்கிறத தான் வச்சு சொல்ல போகிறோம். வெறும் இந்த சந்திரனை மட்டுமே வச்சு வாழ்க்கை சொல்லிடலாமா அப்படின்னா இல்லை. 10 ஆஸ்பெக்ட் இருக்கும். 10 விதமாக நம்ம கணக்கு ஜோதிடர்கள் கணக்கிடுவார்கள். 1 கலத்திரம், 7ஆம் இடம், அதில் நிற்கிற கிரகங்கள். அது மட்டும் இல்லாமல் நவகிரக தோஷங்கள் ஒரு 5 பாவகிரகங்கள் இருக்குது. அது 2, 4, 7, 8, 12 என்னென்னா அது வேற ஒரு பக்கம் தோஷம்னு சொல்லுவோம். இது இல்லாமல் 7ஆம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்குது, எது எதெல்லாம் பார்க்குது, யாரோடலாம் சேருது, இந்த மாதிரியான அமைப்பு, இது என்ன சாரம் பெற்றிருக்கு, இந்த மாதிரி ஒரு 10 வகையில் கணக்கிடுவோம். ஆனால் அதில் எது பிரதானமோ அதை தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். பிரதானம் என்ன அப்படின்னாக்கா, 7ஆம் அதிபதி எப்படி இருக்கார் அப்படிங்கிறது. இதுக்கு தான் பிரதானமான மதிப்பு. அதனால் அதை மட்டும் தனியாக சொல்கிறோம். ஸோ இப்போ லக்னத்திலே சந்திரன் நிற்கிறார் அப்படின்னா மகர ராசி மகர லக்னம்னு அர்த்தம். அவங்களுக்கு கலத்திர கிரகமானது லக்னத்திலே இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு அடிப்படை தேவைகள் நல்லா பூர்த்தி ஆகும். உணவு உடுத்த விட இருக்க இடம், போக்குவரத்து, வாகனம், தொலைபேசி சாதனம் இதெல்லாம் பூர்த்தி ஆகிறது ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் மனைவி தன்னோட குடும்பத்திலே அல்லது தன்னோட இடத்திலே அல்லது தன்னோட ஊர்லேயே ரொம்ப நெருக்கமான இடத்துலேருந்து ரொம்ப கிட்டே மனைவி அமைவாங்கன்னு அர்த்தம். இது சுபகிரகமான சந்திரனாக இருக்கனால நல்ல சுபமான சாத்விகமான குணங்கள் கொண்ட மனைவி அல்லது கணவர் அமைவாங்கன்னு அர்த்தம். ஆனால் அந்த மனைவி பெண்ணாக இருந்தால் கணவர்னு அர்த்தமாகுது. ஆக அந்யோன்யங்களும் கூடும். மகர லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சந்திரன் லக்னத்திலேருந்து கலத்திர தோஷ நிவர்த்தியை தரும். இயற்கையாகவே இந்த மகர லக்னத்துக்கு கொஞ்சம் 25% கலத்திர தோஷம் இருக்கும். ஆனால் சந்திரன் லக்னத்தில் இருந்தால் அந்த தோஷம் நிவர்த்தியை தரும். அடுத்ததா 2ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுப்போம். அப்படின்னா அவங்க கும்பராசியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. அவங்க மகர லக்னம். மகர லக்னம் கும்பராசியான இந்த காம்பினேஷனுக்கு எப்படி இருக்குன்னா, கலத்திர கிரகமான 7ஆம் இடத்துக்கு அதிபதியான சந்திர பகவான் அவங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற காரணத்தினால தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வை இவையெல்லாம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் வரப்போகிற மனைவி குடும்பத்துக்கு ஏற்றவங்களாகவும் குடும்பத்துக்கு ஒத்துமையானவங்களாகவும் நல்ல கணவராகவோ மனைவியாகவோ அமைவாங்கன்னு அர்த்தம். ஆக இதுவும் நல்ல பலனை தருகிறது. இந்த சந்திரன் 3ஆம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா, மீன ராசியை சேர்ந்த மகர லக்னம்னு அர்த்தம். மீன ராசிக்கு மகர லக்னமாக இருந்தால் 7ஆம் இடம் 3ல் இருக்குன்னு அர்த்தம். 7ஆம் இடம் 3ல் இருக்கு. 25% கலத்திர தோஷம் எழுதி வைக்கப்பட்டதாக இருக்கிறது. ஏற்கனவே மகர லக்னத்துக்கு கொஞ்சம் தோஷம் இருக்கும். இது 7ஆம் இடம் 3ல் இருக்கனால இன்னும் கொஞ்சம் தோஷம் அதிகமாகிடுது. ஆக இந்த 2 தோஷமும் சேர்ந்து மற்றதும் ஒன்றெல்லாம் இருந்தால் அதுக்கேற்ற பலாபலன்கள் இருக்கும். எப்படின்னாக்கா, 1 திருமண வாழ்க்கையில் நாட்டம் குறைஞ்சி போகலாம். அல்லது திருமண வாழ்க்கை சொற்ப காலத்தில் விட்டு போகலாம். இந்த மாதிரியான குறைபாடு இருக்குது. ஆக மொத்தத்தில் இது திருமண தோஷ ஜாதகமாக தான் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல சந்திரன் நிற்கிறதுனால இவங்களோட திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், கலையார்வம் இவைகளெல்லாம் மேலோங்கி இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த பக்கம் நல்லாயிருக்கும். ஆனால் திருமண வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இருக்காது, சுமாராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேசராசியாக இருந்து அவங்க மகர லக்னமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, மாத்ரு தோஷம் கொஞ்சம் உண்டு. ஒரு 25% மாத்ரு தோஷம். அம்மாவுக்கு சில அசௌகரியங்களோ, வருத்தங்களோ, கவலைகளோ, அம்மா சார்ந்த விஷயங்களில் தோஷங்கள், குறைபாடுகள் உண்டு. ஒரு பக்கம் தனக்கான அசைமசைய சொத்துக்கள், வீடு, மன, வாகன வசதிகள் இவையெல்லாம் வாழ்க்கை துணையின் மூலியமாக அல்லது அவங்க வந்த பிறகு கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. 7ஆம் இடம் 4ல் இருந்தால் வாழ்க்கை துணை சுகத்தை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள், துன்பத்தை தரக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். அந்த வகையில்
மகர லக்னம் மேசராசியாக இருந்தால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை சுபப்படும்னு அர்த்தம். இந்த ஒரு ஆஸ்பெக்டில் மட்டும் சொல்லும்போது சிறப்பான பலனை தான் நம்ம சொல்ல முடியும். பலமாக இருக்குது, நல்லா இருக்குது, சுபமாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அந்த 7ஆம் இடம் 5ல் இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார். ரிஷபராசியை சேர்ந்த மகர லக்னக்காரர்களுக்கு சிறப்பான மனைவி அல்லது சிறப்பான கணவர் அமைவாங்கன்னு அர்த்தம். மனம் விரும்பி கூட அமையலாம், காதல் திருமணமாகவும் இருக்கலாம். அந்த அளவுக்கு சிறப்பான பலன்கள் உச்ச நிலையில் தன்னோட மேன்மையான இடத்துல வாக்கப்பட வேண்டிய அமைப்பு அல்லது தன்னோட மேன்மையான இடத்துலேருந்து வரன் அமைகிற அமைப்புன்னு அர்த்தம். ஆக இது சிறப்பு. 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் மகர லக்னத்துக்கு ரிஷபராசியில் இருந்ததுன்னா அது பலன் அதிகம். 5ஆம் இடத்துல இருக்காருன்னு அர்த்தம். அப்போது சிறப்பு பலன்கள். 6ல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, ஏற்கனவே மகர லக்னத்துக்கு 25% தோஷம் இருக்குது. 6ஆம் இடம் சொல்லக்கூடியது மிதுனம். ஸோ மிதுன ராசி மகர லக்னமாக இருந்தால், ஒரு ஆள் மிதுன ராசி மகர லக்னமாக இருந்தால் அவங்களுக்கு 50% திருமண தோஷம் உண்டு. அது முன் தோஷமாக இருக்கலாம் அல்லது பின் தோஷமாக இருக்கலாம். கல்யாணம் ஆகாமல் காலம் கிடக்கலாம், அல்ல கல்யாணம் ஆனதுக்கப்புறமா பாதி வாழ்க்கையில் முடிஞ்சு போகலாம், அல்லது கல்யாண வாழ்க்கை கண்டினியூ ஆனாலும் அது அறக்குறையா மதில் மேல் புனியா நல்லா இருக்குன்னா நல்லா இல்லையான்னு சொல்ல முடியாமல் ஏதோ ஓடுதுங்கிற அளவுக்கே ஓடும். ஆக இந்த மகர லக்னத்துக்கு 7ஆம் இடம் 6ல் இருப்பது 50% திருமண தோஷம், கடன் வழக்கு, வியாதி, சண்டை சச்சர், நோய் நொடி போன்றவையை வாழ்க்கை துணைக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு அல்லது தனக்கும் அவருக்குமே பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. ஆக மொத்தத்தில் இது மிதுன ராசியில் பிறந்து மகர லக்னத்தையும் சேர்ந்து அமைஞ்சு இருந்ததுன்னா அவங்களுக்கு திருமண தோஷம் 50% உறுதி செய்யப்படுகிறது. இப்போ 7ஆம் இடம் 7லே இருந்ததுன்னா கடகராசிக்கு தனியாக பார்த்தா திருமண தோஷம், மகர லக்னத்துக்கு தனியாக பார்த்தா திருமண தோஷம். ஆனால் ரெண்டுமே ஒரு ஆளுக்கு கடகராசி மகர லக்னமாக இருந்தால் அவங்களுக்கு அந்த திருமண தோஷம் நிவர்த்தி ஆகிடும். ஏன்னா அந்த சந்திரன் அந்த இடத்துல ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறார். அந்யூன்யமான அமைப்போ அல்லது காதல் திருமணமோ ரொம்ப சிறப்பான திருமண அமைப்பும், வாழ்க்கை துணை வந்ததுக்கப்புறம் வாழ்க்கை பல வகையில் உயரக்கூடிய அமைப்பும், தன்னோட உயர்ந்த இனமாகவோ அல்லது தன்னோட உயர்ந்த ஒன்றும் சொல்ல முடியாது ஹைட்டு கூட ரொம்ப உயரமாக இருக்கலாம், நல்ல உயரமான ஹைட்டில் பிறந்தவளை கூட இருக்கலாம். ஆக மொத்தத்தில் ஹைட்டே இம்பேலன்ஸாக இருக்கும். எப்படின்னாக்கா ஒரு ஆள் குள்ளமாக இருக்கலாம், ஒரு ஆள் உயரமாக இருக்கலாம். அந்த மாதிரி சமுதாயத்தில் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போதும் ஒரு ஆள் குறைஞ்சும் ஒரு ஆள் நிறைஞ்சும் இருக்கலாம். அந்த மாதிரி தன்னோட உயர்ந்த இடத்துலேருந்து இந்த மகர லக்னத்தை சேர்ந்த கடகராசிக்கு பலன் கிடைக்கும், வரன் அமையும் அல்லது கணவர் அமையும், மனைவி அமையும்னு அர்த்தம். இது சிறப்பு பலன். அடுத்தது சிம்மராசியாக மகர லக்னமாக இருந்தால் இந்த சிம்மராசிக்கு திருமண தோஷம் உண்டு, மகர லக்னத்துக்கு திருமண தோஷம் உண்டு. இது ரெண்டும் சேர்ந்து இருந்ததுன்னா 75% திருமண தோஷம். இவங்களோட திருமண வாழ்க்கைங்கிறது ரொம்ப சொற்பமாக இருக்கும், சிறப்பாக இருக்காது, ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும். திருமண வாழ்க்கை ரொம்ப அல்லல் படக்கூடியதாக இருக்கும். திருமணம் வாழ்க்கைக்குரிய 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் அஷ்டமத்தில் போய் முட்டிக்கிச்சுன்னு அர்த்தம். அதனால் திருமண வாழ்க்கை ரொம்ப பாதிப்பு ஏற்படும், பரிகாரம் இல்லாமல் வாழ்க்கை சிறப்படையாதுன்னு சொல்லிக்கலாம். இது யாருக்கு? மகர லக்னத்தை சேர்ந்த சிம்மராசிக்கு. அடுத்து 9ஆம் இடத்துல இருக்காங்க அப்படின்னாக்கா இந்த அர்த்தம். 7 கிரகம் 9ஆம் இடத்துல இருந்தால் அநேக யோகம், வரப்போகிற வாழ்க்கை துணையின் காரணமாக யோகங்கள் நிறைஞ்சிருக்கும். கலப்பு திருமணம் கூட நடக்கலாம், அல்லது காதல் திருமணம் நடக்கலாம், அல்லது புரட்சிகரமான திருமணம் நடந்து அதனால் நல்ல பலன்களை அனுபவிக்கலாம். யோகங்கள், அதிர்ஷ்டங்கள், வாய்ப்புகள்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் அமோகமாக இருக்கும்னு அர்த்தம். இது சிறப்பான பலன். யாருன்னா கன்னிராசியில் பிறந்த மகர லக்ன காரணத்துக்கு சிறப்பான திருமண வாழ்க்கைக்கு மினிமம் கேரண்டி உண்டு. அடுத்ததா துளாராசியில் பிறந்திருந்தா 7ஆம் இடத்துக்கு அதிபதியான சந்திர பகவான் துளாராசியில் நின்று அவங்க துளாராசி மகர லக்னம்னு அர்த்தம். யார் ஒருவர் துளாராசி மகர லக்னமாக இருக்கிறாரோ அவருக்கான பலன் என்ன அப்படின்னாக்கா, வரப்போகிறவங்களால வருமானங்கள் பெருகக்கூடிய அமைப்பு, வாழ்க்கை சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு, திருமண தோஷம் குறையக்கூடிய அமைப்பு, நல்ல பலன்கள் உண்டு. பலமான பலன், அசைமசைய சொத்துக்கள், வீடுமன வாகனங்கள்லாம் வரப்போகிறவங்களுக்கு அப்புறமா பெருகக்கூடிய அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரூபத்தில் வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, இவைகள்லாம் பெறலாம். விருச்சிகம் அப்படிங்கிற ராசியாக இருந்து மகர லக்னமாக இருந்தால் அவங்களுக்கான பலன் எப்படி இருக்கும்? விருச்சிக ராசி மகர லக்னம், 7ஆம் அதிபதி 11ல் இருக்கிறாரு, நீச்சம் அடைஞ்சிருக்கார். இது அவ்வளோ நல்லதில்லை. 7ஆம் இடம் நீச்சமானது நல்லதில்லை. ஏதோ ஒரு சூழலில் இருதார யோகம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கலாம். அதை நாமளாக வாலண்டரியாக
இருமுறை தாலி கட்டுற அமைப்பு, வாழை மரத்தை வெட்டுற அமைப்பு, இந்த மாதிரிலாம் சில பரிகாரங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரியான பரிகாரம் இவங்களுக்கு ரொம்ப அவசியப்படும். மகர லக்னத்துக்கு விருச்சிக ராசியாக இருந்தால் அவங்களுக்கு திருமண தோஷம் இயற்கையாக இருக்கும். அது இருதார யோகா அமைப்பாக இருக்கலாம். அதுக்கான பரிகாரம் பண்ணணும். அதை பண்ணிட்டாங்கன்னா நிம்மதியாக வாழலாம், சுக சௌகரியமாக வாழலாம். அதில் ஒரு குறைபாடும் இருக்காது. இந்த ஒரு சில குறை மட்டும் இருக்கும். அது யாருக்கும் தெரியாமல் அந்த பரிகாரத்தை பண்ணிக்கிறது நல்லதாக இருக்கும். 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தால் தனுசு ராசியை சேர்ந்த மகர லக்னம்னு அர்த்தம். மகர லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தால் திருமண விரய திருமணம் காலதாமதமாக ஆகலாம். திருமணம் ரொம்ப காலம் கடந்து ஆகலாம். ஒருவேளை சரியான வயசில் நடந்தால் திருமண வாழ்க்கை விரயமாக போகலாம், பிரச்சனை ஆகலாம், அல்லது பிரிவு ஏற்படலாம். கணவர் ஒரு இடத்துல, மனைவி ஒரு இடத்துல இருக்கலாம், அல்லது சொற்ப காலம் வாழ்ந்து பிரிஞ்சு போகலாம். ஆக மொத்தத்தில் இது திருமண தோஷ ஜாதகமாக இருக்கும். மகர லக்னம் தனுசு ராசிக்கு திருமண தோஷம் எழுதப்பட்டது. ஆக 12 ராசிக்கும் இந்த மகர லக்னத்தில் பிறந்தாங்களா அவங்களுக்கான திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்றது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். மற்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.